இது மகிமை நேரம். அன்புக்குரிய மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோதரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட வேதத்தின் அடிப்படையிலே நாம் யார் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம், நாம் உப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் நாம் களிமண். வேதத்தின் அடிப்படையிலே நாம் யார்? களிமண். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 8வது வசனத்தில் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் களிமண், நீர் எங்கள் பிதா, நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை உருவாக்குகிறது. நாம் யார்? நாம் ஒரு களிமண். களிமண்ணை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சின்ன பிள்ளைங்க களிமண்ணை வச்சு விளையாடி இருப்பீங்க. களிமண்ணை வச்சு சின்ன சின்ன பொம்மைகள் நம்ம செய்திருப்போம். களிமண்ணை வைத்து நமக்கு தேவையானபடி நாம் உருமாற்றம் செய்ய முடியும். களிமண்ணுக்குரிய தன்மைகளை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த களிமண் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த களிமண்ணை வைத்து அதிகமாக பேச சித்தமாக இருக்கிறார். களிமண் என்பது அது எப்படி இருக்கிறது? ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறது. அது காலால் மிதிக்கப்படுகிறது. ஒரு களிமண் தன்னால் தானாகவே ஒன்றும் செய்ய இயலாது. ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு தன்மை, ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தன்மை, தன்னால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு இயலாமைக்குரிய ஒரு தன்மை இந்த களிமண்ணுக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் யாராவது நீங்கள் இப்படி காணப்படலாம். உங்களுடைய மனதில் நான் களிமண்ணை போல இருக்கிறேன், நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கவலையோடு கூட இருக்கிறேன், நான் எதுக்கும் பிரயோஜனமற்று இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு மூலையில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுவீர்களானால் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் களிமண்ணாக இருக்கிறீர்கள். இந்த களிமண் மேல கர்த்தருடைய கரம் வந்தவுடனே, இந்த களிமண் மேல கர்த்தருடைய கை வந்தவுடனே இந்த களிமண் என்ன ஆகிறது? அது அழகான ஒரு பாத்திரமாய், பிரயோஜனம் அற்றிருந்த அந்த மண் அது பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் அது மாற்றப்படுகிறது. பிரயோஜனம் உள்ள அழகான ஒரு கச்சாடியாக அதை மாற்றலாம், அழகான ஒரு பவுலாக அதை மாற்றலாம், அழகான ஒரு பானையாக அதை மாற்றலாம். ஒன்றுமே இல்லாத அந்த களிமண்ணிலிருந்து அநேக பொருட்கள் வெளிப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் கூட உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உங்கள் மனசில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். நான் இப்படி இருக்கிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற களிமண். ஆண்டவரே, நான் களிமண், நீர் என்னை உருவாக்கும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் நிலைமையை கர்த்தர் பார்த்து உங்களை அழகான ஒரு ஜாடியாக, எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு இடத்துல அழகு சேர்க்கக்கூடிய ஒரு அழகு பொருளாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். எனவே பிரியமானவர்களை, ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். வேதத்திலிருந்து களிமண்ணை குறித்து இன்னும் ஆழமாய் நாம் தியானிப்போமானால், எரேமியா தீர்க்கதரிசிக்கு இந்த களிமண்ணை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு முதலாவது நம்ம பார்த்தோம், களிமண் எப்படி இருக்குது? அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை அழகான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ்ல இப்ப நம்ம கர்த்தருடைய கரத்துல களிமண்ணா இருக்கிறோம். கர்த்தர் நம்ம அந்த மாற்றக்கூடிய அந்த காரியத்துல நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அழகாக கற்றுக் கொடுக்கிறார். எரேமியா 18வது அதிகாரத்துல எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி குயவனுடைய வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறார். இந்த குயவன் அந்த இடத்திலிருந்து இருக்கிற மண் என்று சொன்னால் அது ஒரு தாழ்வான ஒரு ஏரியாவை குறிக்கிறது. அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணை அழகாக ஒரு பாண்டமாக உருவாக்குகிறார். அந்த மண்ணுக்குரிய தன்மை என்ன? களிமண்ணுக்குரிய தன்மை என்ன? அது தான் எப்படியெல்லாம் மனைய குயவன் நினைக்கிறானோ அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும். எப்படியெல்லாம் மனைய சித்தமாய் குயவன் இருக்கிறாரோ அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும். நான் இப்படிதான் இருப்பேன், என்னால் நீ என்னை இப்படி மாற்ற முடியாது. ஒரு பானையாய் வணைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கும். ஒரு ஜாடியாய் வணைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கும். ஒரு
உண்டியலாய் வணைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கும். ஒரு சின்ன கப்பாய் வணைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கும். அதுதான் களிமண்ணுக்குரிய தன்மை. இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில என்னை எப்படி மாற்ற, என்னை எப்படி உருவாக்க சித்தமாக இருக்கிறீரோ அப்படி நீர் என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒரு தாழ்மை நமக்கு காணப்பட வேண்டும். களிமண் என்பதை மறந்து போய் இன்னைக்கு நிறைய மனுஷன் என்ன செய்யறாங்க? ஒரு கௌரவத்துல, ஒரு கர்வத்துல, நான் களிமண், மண்ணானது மண்ணுக்கு திரும்பும் என்பதை மறந்து போய் கர்வத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. அநேக கிறிஸ்தவர்கள் கூட இப்படி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து வேதனைப்படுகிறார். இதுதான் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மண்பாண்டம் குயவன் அழகான ஒரு பானையாய் வணைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் இந்த மண்பாண்டத்தை பார்க்கும்போது எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனத்துல இந்த மண்பாண்டம் அது கெட்டு போயிற்று. ஏனென்று சொன்னால் அந்த மண்பாண்டம் குயவனுடைய சொற்படி அது கேட்கவில்லை. அது தன்னை தாழ்த்தாதபடிக்கு, தான் மண் என்பதை நினைவு கூறாதபடிக்கு ஒரு பெருமை, ஒரு உயர்வு அதுக்குள்ளாக காணப்பட்டது. அதன் மூலமாக அது எப்படியாய் மாறுகிறது? அது கோயினுடைய சொற்படி கேட்காமல் அதிலிருந்து விலகுகிற ஒரு தன்மையாக இருக்கிறது. இதன் மூலமாய் அந்த மண்பாண்டம் கெட்டு போனதாக நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மை அழகான ஒரு பாத்திரமாய், அழகான ஒரு ஜாடியாய் மாற்றுவதற்கு சித்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளாக ஒரு தாழ்மை வேண்டுமே தவிர நமக்குள்ளாக பெருமை இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் தாழ்மையான மனுஷன், நான் மனுஷன், முதலாவது மனுஷன், மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்புவான் என்பதை குறித்தான ஒரு தாழ்மை வேண்டும். அதை விட்டு பெருமை நிமித்தமாக இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் அநேக பேர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கடைசியில் அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாறும்? அது கெட்டு போனதாய் மாறும். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நீங்களும் நானும், களிமண்ணாய் இருக்கிற நாம், நம்மை கர்த்தர் அழகான ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறார். இன்னைக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற களிமண் என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் என்னென்ன பாதையிலே நம்மை நடத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த பாதையிலே நாம் நடத்த வேண்டும். அதுக்கப்புறமா கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு களிமண்ணாக இருக்கிறோம், நம்ம இப்போ ஒரு அழகான பாத்திரமாய் மாற்றுகிறார். இந்த பாத்திரத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? களிமண்ணாக இருக்கிறோம், கர்த்தருடைய சொற்படி கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோம், எல்லாம் செய்கிறோம். நம்மை கர்த்தர் அழகான ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறார். இந்த பாத்திரம் என்ன செய்ய வேண்டுமாம் பாருங்க. இந்த பாத்திரம் தன்னை உருவாக்கின அந்த தேவனை கனப்படுத்த வேண்டுமே தவிர அதை கனவீனப்படுத்தக்கூடாது. ஏசாயா 45வது அதிகாரத்தில் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45:9, மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியைகளினாலானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த களிமண் தன்னை உண்டாக்கின அந்த தேவனை கேள்வி கேட்கிறது. அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் காணப்படுகிறது. ஒரு பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரமாக அது மாறுகிறது. இன்னைக்கு நாமும் கூட, ஆண்டவரே, வெறுமையான நான் பாத்திரம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமே தவிர, நீர் என்னை உருவாக்கினீர், நீ என்னை எப்படி உருவாக்கலாம் என்று சொல்லி, எப்படி நீர் என்னை இப்படி செய்யலாம் என்று சொல்லி கர்த்தரை கேள்வி கேட்பதற்கு நம் பாத்திரவான்கள் அல்ல. வெறுமையான பாத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா, நீர் என்னை உருவாக்குங்க, இந்த வெறுமையான பாத்திரத்தை உங்களுடைய நன்மை நான் நிரப்புங்க என்று சொல்லி ஒரு தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எனவே சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், யாராலையும் கண்டுகொள்ளப்படாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் களிமண், உங்களை கர்த்தர் ஒரு அழகான பாத்திரமாய் உருவாக்க போகிறார். உருவாக்கும் போது கர்த்தர் உங்களை எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக உட்படுத்துகிறாரோ அதை நீங்கள் பொறுமையோடு கூட சகித்துக் கொள்ள வேண்டும். அது மிதிக்கப்படும், அது வணைந்து கொள்ளப்படும். மிதிக்க தான் அந்த களிமண் நல்ல இருக்கிற தன்மையுடையும் அது வணைந்து கொள்ளப்படும், அது மிதிக்கப்படும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும். அழகான பாத்திரமாய் மாற்றப்படுவோம். மாற்றப்பட்ட பிறகு நமக்குள்ளாக ஒரு கர்வம் வரக்கூடாது. நாம் தாழ்மையோடு கூட காணப்பட வேண்டும். எனவே நாம் களிமண் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். தேவன் தாமே கேட்ட இந்த வார்த்தைகளின் படியாய் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நேர்ந்த பரலோக பிதாவே, அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்து நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் களிமண் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களை உருவாக்குகிறேன் என்பதை உணவு கூர்ந்து ஆண்டவரே அப்பா என்னென்ன சோதனைகளுக்கு உட்பட்டாலும் அதில் நாங்கள் சகிக்கிறவர்களாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே எங்களுக்குலாம் வீண் பெருமை இருக்கக்கூடாது, ஒரு தாழ்மையின் சிந்தையை நீர் எங்களுக்கு கட்டளையிடுங்க அப்பா. உமக்கே துதிக்க மகிமை எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.